அந்த கருங்காலி மாலைக்கும் துளசி மாலைக்கும் வித்தியாசம் இருக்கா? நமக்கு வந்து நம்ம முன்னோர்கள் வந்து சொல்லி கொடுத்தது முருகனை வழிபாடு செய்கிறவங்க 6 முகம் போடணும், சிவபெருமானுக்கு 5 முகம் போடணும். இதை தவிர வேறு எதுவுமே போட கிடையாது. மிக்க நன்றி. பிள்ளைகள் மாற்றம் அடைகிற மாதிரி, ஜெனரேஷன் மாறுற மாதிரி இது கூட ஒரு மாற்றமாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி சமய விழிமுறைகள் என்று சொல்லி ஒரு சில விழிமுறைகள் இருக்குது. அந்த விழிமுறையை தான் நீங்கள் எனக்கு வந்து சொல்கிறீங்க. அதனூடாக பார்க்குற மக்களும் வந்து வேறு பின்பற்றினா நல்ல முன்னு சொல்ல வர்றீங்க. ஏன்னா இப்போ எல்லாம் வந்து வியாபாரம். ஒவ்வொருத்தங்களும் கருங்காலி கட்டெல்லாம் அந்த காலத்துலேருந்து எனக்கு தெரிஞ்சு வந்து கருங்காலி கட்டெல்லாம் விவரம் தெரிஞ்சு அது வந்து உலக்கைக்கு பாய்ப்பாங்க. உலக்க தான் பயன்படுத்துவாங்க. ஏன்னா அது கருங்காலியில் தான் இருக்கணும்னு சொல்லுவாங்க. அப்புறம் காலப்போக்கில் இப்போ அது உத்திராட்சமாகவும் மாறி வந்துருச்சு. வேலு செய்கிறாங்க, சூளம் செய்கிறாங்க. இதெல்லாம் சரியா இல்லையான்னு சொல்லி நம்ம இப்போ நம்ம கட்டுறது கையளவு தான். பெரிய பெரிய மகான்கள்லாம் இருக்கிறாங்க, பெரிய பெரிய மகான்கள், பெரிய பெரிய மடாதிபதிகள்லாம் இருக்கிறாங்க. அதெல்லாம் அவங்க தான் நம்மளுக்கு வந்து சொல்லி நிச்சயமாக. ஏன்னா நம்ம ஏதாவது ஒன்று சொல்ல போக அது வந்து பிறருடைய மனசை புண்படுத்துவதோ இல்லை அது தவறாக ஆயிட்டதுனாக்கா அதுக்கு வந்து நிறையா கேள்விகள் எழுப்புவது போன்றதெல்லாம் நடைபெறதுனால பெரிய பெரிய மகான்கள் குருமார்களை இதெல்லாம் அழகாக வகுத்து கொண்டாடணும். அவங்களாம் என்ன சொல்கிறாங்கனாக்கா கேட்க மாட்டுறாங்களே அப்படின்னு கேட்க மாட்டுறாங்க நம்ம சொல்லவும் முடியாது. சுவாமியே சரணமையப்பா.